1998 ரிலீஸ் ஆன ஹுவாமை படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னென்னா, மிக சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன்ஸ் உருவாக்குறக்காண்டி சதித்திட்டம் நடக்கும். அந்த திட்டத்தை வந்துட்டு நம்ம ஹீரோ முறியடிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இந்த படத்தோடைய ப்ளஸ்ன்னு சொன்னாலே இந்த படத்தோடைய சண்டை காட்சிகளை தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜாக்கி சானை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய படங்கள்லாம் சண்டை காட்சிகள்லாம் சும்மா மிரட்டலாக இருக்கும். இந்த படத்துலேயும் அதே மணிக்க தான். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோடைய அந்த ஓப்பனிங் சீனில் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து காட்டுக்குள்ளே கீழே குதிக்கணும், அதில் வந்துட்டு டூப்பே இல்லாமல் நடிச்சிருப்பாப்புல. அதெல்லாம் பல காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு வந்துட்டு. அது இன்டர்வியூலே சொல்லியிருப்பாப்புல. அதே மாதிரி அந்த லாஸ்ட் சீனில் வந்து மிகப்பெரிய ஒரு கண்ணாடி பில்டிங்லேருந்து நம்ம சருகிட்டு வர்ற அந்த காட்சிகள், அப்புறமா அந்த கார் சேசிங்கு எல்லாமே சும்மா மிரட்டலாக எடுத்திருப்பாங்க. இது ஒரு அல்டிமேட்டான ஒரு படம்னே சொல்லுவேன் நான். மஸ்ட் வாட்ச் ஒரு ஃபிலிம் தான். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது.